ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெறும் தயிர் மட்டும் இருந்தால் போதும், இந்த ஒரு ரெசிபி இருந்தால் சூப்பராக சாப்பிட்டுட்டு எழும்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். இது கூடவே தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பை இதோடு சேர்த்து கொஞ்சமாக பொரிய விடலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தோம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் எடுத்து இதோட மேலே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மிளகு வாசத்தோட நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் இந்த மாதிரி டக்குன்னு சமைச்சிடலாம். இது ரசம், சாம்பார், தயிர் எல்லாத்தோடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.